Hi friends, welcome back to Chitra's Lifestyle in Thailand. இப்போ நாங்க இந்தியால இருக்கோம். எங்க இருக்கோம்னா எங்க சொந்த நிலமான பூர்வீகத்துக்கு உசிலம்பட்டிக்கு வந்திருக்கோம். குலதெய்வம் கோயில் சாமி கும்பிடுறாங்க இருக்கோம். போற வழியில டிஃபன் சாப்பிடலாம்னு ஒரு சின்ன கடையில ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள இருக்காங்க. வேற இலை போட்டாச்சு. நல்லா துணியில அவிச்ச இட்லியும் தோசையும் சாப்பிட போறோம். அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. அடுத்து வந்து உசிலம்பட்டியில வந்து எங்களோட குலதெய்வம் வந்து நல்லதங்கா ஆதிசிவன். சரி, ஃபர்ஸ்ட் நல்லதங்கா கோயில போயிட்டு பொங்க வைக்கிறதுக்கு போறோம். வாங்க பார்க்கலாம். போற வழியில சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோம். தோசை பாருங்க, உசிலம்பட்டி தோசை. இங்க கிண்ணெல்லாம் வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தோசை மேலேயே சாம்பார் ஊற்றி வச்சு சட்னி வச்சு சாப்பிட போறேன். இப்போ நம்ம உசிலம்பட்டி அந்த மெயின் ஜங்ஷன் அந்த ஓரமாக நடந்து போயிட்டுருக்கோம். கார் அங்கே நிற்கிறதுனால சாப்பிட்டுட்டு பூ வாங்க போகலாம். எனக்கு சாமிக்கு கோயிலுக்குலாம் எடுத்துகிட்டு போகணும். சரி, இப்போ நல்லதங்க கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். அடுத்த கிளிப்பிங் நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. பூ வாங்குறது, அப்புறம் பொங்கல் வைக்கிறது. உள்ள கர்ப்பகாரம் வரைக்கும் போகிறது வந்து என்னால் காட்ட முடியல, ப்ரைவசி ரீசன்ஸ்னால. ஸோ அடுத்தடுத்து வரதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் மெயின் வந்து உசிலம்பட்டி ஜங்ஷன். பாருங்க, மதுரை மல்லி எவ்வளவு சூப்பரா இருக்கு மொட்டோட. இது வந்து சிவப்பு பூ வச்சு, சிவப்பு பூ இல்லாம இது மொட்டோட இருக்கு. நம்ம ஜாதி மல்லி இருக்கு, இது முள்ள இருக்கு. பூக்களை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஊர்ல எல்லாம் நாங்க பூவே எங்களுக்கு கிடைக்காது இந்த பூவெல்லாம். ஆமா, கடை. உங்க பேரு? மோவியாக்கா பூ கடையில தான் வந்து வாங்குறேன். நேரா இங்க தேவர் சடை இருக்கு உசிலம்பட்டி, அது ஆப்போசிட் தான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். கட் பண்ணி கொடுக்கலாம். நான் வேணா உங்களுக்கு போட்டு தரேன். இப்போ எல்லாம் வாங்கிட்டு பூவெல்லாம் வாங்கியாச்சுங்க. இப்போ உசிலம்பட்டி பண்ணப்புறம் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அதோ பாருங்கள், அதுதான் புத்தூர் மலை ராமர் இருக்குது எங்களுக்கு கோயில். நல்லதங்கா, புத்தூர் மலை ராமர், இதெல்லாமே எங்களோட கருப்பசாமி கோயில் தெய்வம் தாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் மேலே வைப்பா. ஆமாம், வெல்லம், இதுதான் அரிசி. இது நீங்கள் அளவு அளந்துக்கோங்க. டம்ளர் இருக்குது 4 கப்பு. இதுன்னா ஒரு 5 கூட போடும். நாளே போகுது. சரி, ஆமாம், பொங்கல் வச்சுக்கோங்களா. இதை வெள்ளம் போட்டு கலக்கணும். கற்பூரம் இருக்கு, எல்லாம் பார்த்தீங்க. வைக்கம் இது இருக்குல்லப்பா, இது சூடம் எல்லாம் இருக்கு.
சரி நான் அடுப்பு கூட மஞ்சள் மட்டும் வச்சு இப்போ அங்கே பொங்கல் வைக்கிற டைமில் நடுவில் வந்து இந்த சைடில் வந்து எங்களோட ராமரோட புத்தூர் மாலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. அது அடிவாரத்தில் வந்து இந்த சைடில் ஒரு கல் மாதிரி வச்சு இங்கேயே நாங்கள் வந்து விளக்கேற்றலாம். இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் எங்கள் அப்பா வருஷம் வருஷம் மாசி பறிச்ச கோயில் திருவிழாக்கு வந்து கூட்டு வருவாங்க. அந்த மலை மேலே எங்களை ஏற விட்டுருவாங்க. அந்த அடிவாரத்தில் கருப்பசாமி இருக்குது, எல்லாமே இருக்கும். மாசி பறிச்ச திருவிழா வந்து ரொம்ப கேகேன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. அங்கே சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ஒரு பெரிய ஞாபகங்களுக்கு வந்துங்க எங்களுக்கு. வீடியோக்கு அப்படியே ஹாய் சொல்லுங்கள். ஹலோ மக்களே, இதான் என் சொந்த பூர்வீக இடம். இந்த மண்ணில் நிற்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப வருஷங்கள் ஆச்சு வந்து. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம இடத்துக்கு மண்ணுக்கு வந்து நிற்கிற சுகம் வேறு ஈடே இல்லைங்க. நீங்களும் எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு சொந்த ஊர் குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக வருஷம் இல்லாட்டி எப்போ முடியுதோ போய் சந்திச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மலை கூட இப்போ நல்லபடியாக பொங்கல் வந்து வெல்லம்லாம் போட்டாச்சு. அடுத்த பொங்கல் நல்லபடியாக வந்துச்சு. சாமிக்கும் வச்சு படைச்சாச்சு. நாங்கள் அதை காட்ட முடியல அந்த ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக. படைச்சி சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் அங்கேயே சாப்பிட்டுட்டு திருப்தியாக அங்கேருந்து கிளம்பியும் வந்துட்டோம். வர வழியில் உசிலம்பட்டியில் வந்து கருப்பசாமி இருக்கும். நிறைய பேர் மதுரையை சார்ந்தவங்க இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். இதெல்லாம் பார்க்க போது நம்மளோட ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட ஞாபகங்கள் வந்து அழகாக அது அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸ் வந்து நான் தேனியில் அந்த ஃபியூ வீக்ஸ் இருந்தது தான் எல்லாமே வரப்போகுதுங்க. நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹிட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? Until that, signing off in another video. Bye bye.